ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருப்பாங்க. அவங்கள நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயின் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோட ஃபேமிலி ரொம்பவே வெல்த்தியானது, மணியில் மட்டும் கிடையாது, வெல் எஜுகேட்டட், ஒரு ஹாஸ்பிட்டலே ஓனாக வச்சிருப்பாங்க. ஹீரோயினோட ஃபேமிலி நார்மலானது. ஸோ ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹீரோயினை ரொம்ப லோவாக பார்ப்பாங்க. ஹீரோக்கு ஹீரோயின் மேட்ச் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இங்கே சர்ச்சில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்க ஃபேமிலிக்கு எகென்ஸ்டாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோட நேம் சங்மின், ஹீரோயின் நேம் ஜின்ஹி. சங்மின் ஜின்ஹியோட மேரேஜ் லைஃப் அவங்க நினைச்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியா இல்ல. சங்மினுடைய எல்லா சோர்ஸ் ஆஃப் இன்கமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கட் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேருமே அவங்களுடைய மெடிக்கல் ஃபைனல் இயர் பாதியோட ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. சாங்மின் ஃபேமிலி இன்கம்காக மெடிக்கல் ரப்ப மெடிசின்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ஜாப் அவருக்கு சுத்தமாக செட்டே ஆயிருக்காது. மெடிசின்ஸ்லாம் சேல் பண்ணுறதுக்காக அவருடைய டாக்டர் ஃப்ரெண்ட்டை ஹெல்ப் கேட்டிருப்பாரு. டாக்டர் ஃப்ரெண்டும் சங்மினை மெடிக்கல் கம்பெனி டைரக்டராக ஒரு லேடி இருப்பாங்க, அவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். அந்த லேடியோ சங்மினோட குட் லுக் பார்த்து மெடிசின்ஸ் பற்றி பேசாமல் அவரை வச்சு டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜிங்கி சங்மினோட ஃபேமிலி நம்மளை ஏன் இவ்வளோ லோவர் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டே குக் பண்ணுவாங்க. சங்மினை டின்னருக்கு சீக்கிரம் வர சொல்லி ஜின்ஹி கால் பண்ணும்போது மைல்டாக ஹார்ட் அட்டாக் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களால சுத்தமாக முடியாமல் திரும்ப திரும்ப சங்மினுக்கு கால் பண்ணும்போது அவரால் கால் பிக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த லேடி சங்மினோட ட்ரிங்க் பண்ணி பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. சங்மினுக்கு இந்த லேடிக்கு கம்பெனி கொடுக்குறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டினா கூட மெடிசின் சேல் பண்ணுன்றதுக்காக ரொம்ப அமைதியாக போயிருந்திருப்பாரு. கடைசி வரைக்கும் அந்த லேடி மெடிசின்ஸ் பற்றி பேசாமையே பை சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு டே ரொம்ப மோசமாக இருந்தது நினச்சி ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜின்ஹி சோஃபால படுத்திருப்பாங்க. குழம்பு ரொம்பவே தீஞ்சு போயிருக்கும். அதை பார்த்துட்டு சைலண்டாக ரூம்ல போய் பார்த்தா அவர் வளர்த்த பெட் ஃபிஷ் இறந்து போயிருக்கும். ஃபிஷ்க்கு டைமுக்கு ஃபுட் போடாதனால அது இறந்து போயிருக்கும். ஜின்ஹி வீட்டில் எதையுமே கவனிக்காம ரொம்ப ஜாலியாக சோஃபால படுத்திருக்கான்னு நினச்சிட்டு சங்மின் சண்டை போட்டுட்டு இருப்பாரு ஜின்ஹிட்ட. ஜின்ஹியும் நான் எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் உனக்கு கால் பண்ணும்போது நீ அதை பிக் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பதிலுக்கு சண்டை போடுவாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சுச்சுவேஷன் புரிஞ்சுக்காம பேசி பேசி சண்டையை பெருசாக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே சண்டை அடுத்த லெவலுக்கு போய் சங்மின் ஜின்ஹிக்கு பிடிச்ச கிளவுஸ் எடுத்து கட் பண்ணுவாரு. ஜின்ஹி சங்மினோட ஸ்பீக்கரை டேமேஜ் பண்ணுவாங்க. பதிலுக்கு சங்மின் ஜின்ஹியோட பிராண்டட் ஹேண்ட்பேக்கை கட் பண்ணுவாரு. என்ன பண்றோம்னு தெரியாம மாத்தி மாத்தி வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையுமே டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபைனலா அவங்களோட மேரேஜ் போட்டோ உடஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருமே நிதானத்துக்கு வருவாங்க. ஆல்மோஸ்ட் வீட்டில் உள்ள எல்லா திங்ஸையுமே உடச்சிருந்துருப்பாங்க. இதுக்கப்புறமா இந்த மேரேஜ் லைஃபை கொண்டு போக முடியாதுன்ட்டு மியூச்சுவலா டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சிருவாங்க. இப்போ 6 இயர்ஸ்க்கு அப்புறமா காமிக்கிறாங்க. சங்மின் அவர் பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போனதுனால அவரோட ரிச் லைஃப் அவருக்கு கிடைச்சிருச்சு. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு தான் போயிட்டு இருப்பாரு. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால வெட்டிங் கப்பலுக்கான சாங் அவரே பாட ரெடி ஆயிட்டு இருப்பாரு. வெட்டிங் கப்பலை ப்ரைஸ் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ். ஜின்ஹியையும் இந்த மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. பியானோ ப்ளே பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. ஜின்ஹி டிராஃபிக் ஜாமில் மாட்டினதுனால லேட்டாக தான் வருவாங்க. இங்கே தான் எந்த சாங்க்கு கம்போஸ் பண்ணணுன்றதை பார்க்கும்போது அங்கே சிங்கர் யாருன்னு பார்த்தா சங்மினா இருப்பாரு. 6 இயர்ஸ்க்கு அப்புறமா ரெண்டு பேரும் இங்கே தான் மீட் பண்ணுறாங்க. பார்ட்டியில் உள்ள எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க பர்சனல் விஷயத்தையும் இங்கே கொண்டு வராமல் சாங்கை நல்லா பாடி கொடுப்பாங்க. சாங்கை நல்லா பாடி முடிச்சுட்டு ஜின்ஹி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் சங்மினை பற்றி தான் காசிப் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட சங்மின் ரொம்பவே இரிட்டேட் ஆகி பார்ட்டில இருந்து கிளம்பிடுவாரு. பார்க்கிங்ல போய் பார்த்தா அவர் காரை பிளாக் பண்ணி இன்னொரு கார் நின்றுட்டு இருக்கும். அந்த ரெட் கலர் கார் ஓனருக்கு கால் பண்ணி பார்க்கும்போது அது வேற யாரும் இல்ல, ஜின்ஹி தான். ஜின்ஹி லேட்டா வந்ததுனால தான் காரை பிளாக் பண்ற மாதிரி பார்க் பண்ணி இருந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சாங்மின் ஜின்ஹி வியர் பண்ணிருக்கிற ட்ரெஸ் பார்த்துட்டு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின ட்ரெஸ் தானே இது, இப்பயும் இதுதான் போட்டிருக்கேன்னு ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு போயிடுவாரு. சாங்மினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே வெல்த்தியா இருந்தா கூட அவங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாத்துறோன்ற பேர்ல ரொம்ப டென்ஷன் ஆகும், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்தா இருப்பாங்க. சாங்மின் இன்சல்ட் பண்ணதை ஜின்ஹி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லி ரொம்பவே கோவத்துல ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப ட்ரிங்க் பண்றது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தடுக்கும் போது அதெல்லாம் கேர் பண்ணாம ஓவராவே ட்ரிங்க் பண்ணுவாங்க. சடனா பிரீத் பண்ண முடியாம மயங்கி விழுந்துடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுவாங்க. இங்க ஏதோ ஒரு நியூ கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆறாரு. இவரை நம்ம சீஃப் டாக்டர்னு சொல்லலாம். டாக்டர் ஜின்ஹியை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க த்ரோட்ல ஷெல் மாதிரியான ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக் ஆயிருக்கும். இதனால தான் அவங்களால பிரீத் பண்ண முடியாம மயங்கி விழுந்திருப்பாங்க. டாக்டர் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அந்த கிளாம் ஷெல்லை வெளில எடுத்துருவாங்க. இப்ப ஜின்ஹி நல்லா பிரீத் பண்ணுவாங்க. ஜின்ஹிக்கு கான்சியஸ் வந்தா கூட ஓவரா ட்ரிங்க் பண்ணி இருக்கிறதுனால எங்க இருக்கோன்றது தெரியாம சங்மின் ஞாபகத்திலேயே முன்னாடி நிக்கிறது டாக்டர்னு தெரியாம சங்மின் நினைச்சு பலர்னு அரைஞ்சிடுவாங்க. சுத்தி நிக்கிற எல்லா டாக்டருமே ஸ்டன் ஆயிடுவாங்க. ஏன்னா ஜின்ஹி அரைஞ்சது ஹெட் டாக்டர். ஒரு சிலர் சிரிக்கவே செய்வாங்க. டாக்டருக்குமே இந்த சிச்சுவேஷன் என்ன பண்றதுன்னு தெரியாம போயிடுவாரு. இங்க சங்மின் திரும்பியுமே அவருடைய கேரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்டர்னா ஜாயின் பண்ணிருப்பாரு. ஜின்ஹியை ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த ஸ்டோரி ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ்டான ஸ்டோரி. சங்மின் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இன்டர்னா வேலை பார்க்க போறாரு. அங்க அவரோட ஓல்டு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர்கிட்ட எமர்ஜென்சி வார்டு தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனது, 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லுவாரு. நமக்குலாம் எமர்ஜென்சி வார்டில் ஒர்க் அலாட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப நெகட்டிவா சங்மின் பேசுறத அங்க லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ற சீஃப் டாக்டர் கேட்டுருவாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க கிட்ட சங்மின் என் ஃப்ரெண்டுக்கு உங்க நம்பர் வேணுமா கொடுக்குறீங்களான்னு கேட்பான். அவங்க சங்மின் பேசினது எதையும் கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. இங்க எல்லாருமே டாக்டர் ட்ரெஸ் வியர் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த கேர்ளும் வருவாங்க.
பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக அவங்களும் இங்கே இன்டர்னாக தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சங்மின்க்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் அந்த லேடியை பார்த்தோன்னே கொஞ்சம் எம்பரேசிங்காக இருக்கும். பட் அந்த லேடி எதையுமே மைண்டில் வச்சுக்காம அவங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க. இங்கே ஒரு 5 மெம்பர்ஸ் கேதர் ஆயிருப்பாங்க சங்மினோட சேர்த்து. இவங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்றது ரிவீல் ஆகும். இவங்க எல்லாத்தையுமே எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் தான் இன்டர்னாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க 5 பேர் எமர்ஜென்சி வார்டு இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. போகும்போது அவங்கள உள்ள ஒரு லேடி இன்டர்ன் சொல்லுவாங்க. இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஹெட் ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவர். லாஸ்ட் இயர்ல 2 இன்டர்னை ஃபெயில் பண்ணியிருக்காரு. ஹெட் ரொம்பவே ஸ்கில்டான பர்சன்னாலும் ரொம்பவே கோல்ட் ஹார்ட்டட்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்த சீஃப் டாக்டர் தான். எல்லாரும் எமர்ஜென்சி வார்டுக்கு வந்துருவாங்க. அங்க சீஃப் டாக்டர் சங்மின் அவர் ஃப்ரெண்டையும் பார்த்து, நீங்க 2 பேரும் தானே இன்னைக்கு மார்னிங் எலிவேட்டர் கிட்ட நின்று எமர்ஜென்சி வார்ட் பற்றி ரொம்பவே நெகட்டிவாக பேசினது. உங்கள் 2 பேரையும் இப்போலேருந்து நான் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன்னு சொல்கிறத கேட்டு மற்ற இன்டர்னுமே பயந்துடுவாங்க. இன்டர்னா என்ரோல் ஆனவங்க நேம்லாம் சீஃப் டாக்டர் ரீட் பண்ணும்போது அதில் ஒரு நேம் கேட்ட சங்மின் ஷாக் ஆகிடுவான். ஜின்ஹின் நேம் ரீட் பண்ணுறது கேட்டதும் ஆக்சுவலாக பக்கத்து வார்டில் தான் ஜின்ஹி அட்மிட் ஆயிருப்பாங்க. ஜின்ஹின்ற நேமை சீஃப் டாக்டர் திரும்பியும் கூப்பிடும்போது ஜின்ஹி சடனாக வேக்கப் ஆவாங்க. இன்னைக்கு தான் நம்ம இன்டர்னா ஜாயின் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல இருந்து வேகமாக இறங்கி சீஃப் டாக்டர் முன்னாடி வந்து நிற்பாங்க. சீஃப் டாக்டரும் அட்டண்டன்ஸை பக்கத்தில் இருக்கிற நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா ஜின்ஹி நிற்பாங்க. ஜின்ஹியை பார்த்து டாக்டர் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. நேற்று நம்மளை அரைஞ்ச பொண்ணு தான் நம்ம கிட்ட இன்டர்னா வேலை பார்க்க போறலான்னு. பட் டாக்டர் அரைஞ்சது எதுவுமே தெரியாத ஜின்ஹி டாக்டருக்கு அட்டண்டன்ஸ் சொல்லிட்டு இந்த சைட் திரும்பி பார்த்தா சங்மின் நிக்கிறத பார்த்து ஜின்ஹி ஷாக் ஆக, ஜின்ஹியை பார்த்து சங்மின் ஷாக் ஆக. இது 2 பேராலையும் இந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பட் அதை நினைச்சு ரெக்ரெட் பண்றது ரொம்பவே யூஸ்லெஸ். இப்போ இந்த இன்டர்ன்ஷிப்பை விட்டா வேற எந்த சான்ஸும் அவங்களுக்கு கிடையாது. ஜின்ஹி அவங்களோட டாக்டர் யூனிஃபார்ம் ஐடி கார்டு பார்த்து இந்த இன்டர்ன்ஷிப்காக நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை விட்டுட்டு போக முடியாது. இனிமே என்னோட கேரியர் அண்ட் ஃபியூச்சர் மட்டும் தான் பார்க்கணும். எதையும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ற கான்ஃபிடன்ஸோட வருவாங்க. அங்க வந்த ஒரு லேடி இன்டர்ன், இவங்க நேம் சோன் வச்சுக்கலாம். ஜின்ஹிட்ட சீஃப் டாக்டர் உங்களை கூப்பிட்டு விட்டாரு, போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஜின்ஹி டாக்டர் ரூமுக்கு போனதும் டாக்டர் நல்லா திட்டுவாரு. நேத்து ஒரு கணத்துல ஸ்லாப் பண்ணதுக்காக டாக்டர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஹெல்த்தை நல்லா பாத்துக்கணும். நீங்க ஓவரா ட்ரிங்க் பண்ணிருந்தீங்கன்னா கிளாம்ஷல்னு கூட தெரியாம அதை போய் சாப்பிட்டு த்ரோட்ல ஸ்ட்ரக் ஆகி வர்றீங்க. உங்களால உங்களையே சரியா கேர் பண்ணிக்க முடியல. நீங்க எல்லாம் எப்படி பேஷண்ட்டை டேக் கேர் பண்ணுவீங்க? சோ உங்களை இந்த இன்டர்ன்ஷிப்ல இருந்து ஃபயர் பண்ண போறேன்னு சொல்லுவாரு. அப்போ அங்க வந்த அசிஸ்டன்ட் டாக்டர் அப்பண்டிசைட்டிஸ் பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லுவாரு. அதை கேட்ட ஜின்ஹி சடனா பேஷண்ட்க்கு என்ன டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டான மெடிகேஷன்ஸையும் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஜின்ஹி அவங்க திறமையை இப்படி ப்ரூவ் பண்ணா கூட அதெல்லாம் கேர் பண்ணாத சீஃப் டாக்டர் கண்டிப்பா உங்களை ஃபயர் பண்ண தான் போறேன்னு சொல்லுவாரு. மத்த இன்டர்ன்லாம் டோருக்கு வெளியில நின்று உள்ள என்ன பேசுறாங்கன்னு கேட்டு அதை பத்தி காசிப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜின்ஹி இந்த இன்டர்ன்ஷிப்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. சோ அவங்க ப்ரைடை விட்டு சீஃப் டாக்டர் முன்னாடி நீல் டவுன் போட்டு நீங்க என்ன ஃபயர் பண்ண இந்த இன்டர்ன்ஷிப் எக்ஸாம் திரும்பவும் அட்டென்ட் பண்ணி நான் அதுல சக்சீட் ஆவேன்னு சொல்லுவாங்க. ஜின்ஹியோட இந்த டிட்டர்மினேஷன் பார்த்த சீஃப் டாக்டர் நான் இந்த ஒரு டைம் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஜின்ஹியும் எமோஷனலா என்ன பண்றோம்னு தெரியாம சந்தானம் ஒரு படத்துல எல்லாரும் பேண்டை பிடிச்சி இழுத்து பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவை எங்களை மன்னியுங்கள்னு சொல்ற மாதிரி ஜின்ஹி டாக்டருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு வருவாங்க. வெளியில வந்த ஜின்ஹியை சங்மின் தனியா கூட்டிட்டு போய் உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா, அதுக்காக தான் நான் ஒர்க் பண்ற இடத்துல வந்து நீயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்கும்போது ஜின்ஹி ரொம்பவே டென்ஷன் ஆகி ஆர்கியூ பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர் பிளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வரும். 2 பேரும் ஆர்குமெண்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எமர்ஜென்சி வார்டுக்கு போகும்போது ஜின்ஹி அந்த ஜெனரல் எமர்ஜென்சி ரூமை பார்த்து ஷாக் ஆகி நிப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே சிவியர் இன்ஜுரி உள்ளவங்களும் சிவியர் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களாவே இருப்பாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவா கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம பேஷண்ட் அட்டென்ட் பண்றத பாக்குற ஜின்ஹி அந்த மொமெண்ட்ல ஒரு டாக்டரா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது இப்பதான் ஃபீல் பண்ணுவாங்க. ஜின்ஹி இங்க நிக்கிறத பார்த்த இன்டர்ன் டாக்டர்ஸோ அவங்க அட்டென்ட் பண்ண வேண்டிய பேஷண்ட் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. பேஷண்ட் ஒரு வயசானவர், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால அட்மிட் பண்ணிருப்பாங்க. இவங்க குரூப்ல உள்ள இன்டர்ன் டாக்டர்ஸ்க்குலாம் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஃப்ரீஸ் ஆகி நிப்பாங்க. ஜின்ஹி தான் ஒரு ஸ்டார்ட் எடுத்து பேஷண்டோட பல்ஸ் பார்த்து பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணி டெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. சங்மின் தான் பிளட் சாம்பிள் ரிசல்ட் கலெக்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க அவரோட அம்மா வரதை பார்த்து சங்மின் அவங்க ஜின்ஹியை பாத்திரக்கூடாதுன்றதுக்காக ஜின்ஹியை ஃபோர்ஸ் பண்ணி தனியா ஒரு ரூம் கூட்டிட்டு போய் இங்க எங்க அம்மா வந்திருக்காங்க, அவங்க உன்னை பாத்திரக்கூடாது, நீ இங்க என்னோட ஒர்க் பண்றது தெரிஞ்சு அவங்க ரொம்பவே கோவப்படுவாங்கன்னு சொல்றது கேட்ட ஜின்ஹி உனக்கு என் கூட ஒர்க் பண்றது ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கா, உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை எப்பயுமே ரெஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது, இப்போ நான் இங்க ஒர்க் பண்றது உனக்கு எம்ப்ரேசிங்கா இருக்கான்னு ரொம்ப கோவப்பட்டு அங்க டெஸ்ட்டுக்காக வச்சிருந்த யூரின் சாம்பிள் எடுத்து சங்மின் ஃபேஸ்லயே ஊத்திடுவாங்க. இதனால ரொம்பவே கோவமான சங்மின் நீ இப்ப மட்டும் இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே யூஸ்லெஸ் தான் சொல்லிட்டு போயிடுவான். அவரோட அந்த ஹார்ஷான வேர்ட்ஸ் ஜின்ஹியை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். பட் சடனா ரியாலிட்டிக்கு வந்து எமர்ஜென்சி வார்டுக்கு வரும்போது சீஃப் டாக்டர் ஜின்ஹியை எல்லாரும் இருக்கும்போது நல்லா திட்டுவாரு. ஏன்னா அவங்க எடுத்த பிளட் சாம்பிள் வீனஸ் பிளட்டா இருக்கும். பட் அந்த பேஷண்ட்க்கு ஆர்டரி பிளட் தான் சாம்பிளுக்கு எடுத்திருக்கணும். ஜின்ஹி பண்ண இந்த மிஸ்டேக்னால அவங்க குரூப்ல உள்ள இன்டர்ன்
மெம்பர்ஸ் எல்லாம் ஜின்ஹியை பத்தி காசிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜின்ஹி பண்ண இந்த மிஸ்டேக்கால சீஃப் டாக்டர் நம்ம மேலேயும் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாரான்னு பேசுவாங்க. சங்மின் ஒரு ஸ்டெப் மேல போய் சீஃப் டாக்டர் கிட்ட ஜின்ஹியோட ஆக்ஷனுக்கு அவளை மட்டும் ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்லுவான். பட் சீஃப் டாக்டர் ஜின்ஹி சைடு எடுத்து, நீ உங்க குரூப்ல உள்ள இன்டர்னுக்கே சப்போர்ட்டா இல்ல, நீ அவங்கள சப்போர்ட் பண்ணாத காரணத்துக்காகவே நான் உன்னை ஃபயர் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சங்மின் இது என்னடா எல்லாமே எனக்கே பேக் ஃபயர் ஆகுதுன்னு நினைப்பான். இன்னையோட ஒர்க் டே முடிஞ்சு எல்லாரும் வெளியில நின்று ஹாப்பியா பேசிட்டு இருப்பாங்க. எல்லோ ஜாக்கெட் போட்டிருக்க இன்டர்ன், அவர் நேம் லீன் வச்சுக்கலாம். லீ அண்ட் சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அங்க ஜின்ஹி வந்ததும் எல்லாரும் பேசுறது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஜின்ஹி கிளம்பி ட்ரெயின்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது சங்மினோட ஹார்ஷான அந்த யூஸ்லெஸ்ன்ற வேர்ட் தான் ஞாபகத்துல வரும். இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போனா அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பார்ட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஜின்ஹிக்கு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இன்டர்ன்ஷிப் கிடைச்சதுக்காக தான் இந்த பார்ட்டி. ஏன்னா ஜின்ஹி தான் என்னோட ப்ரைடுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஜின்ஹிக்கு அவங்க அம்மாவை நினைச்சு ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய மேரேஜ் டிவோர்ஸ்ல முடிஞ்சப்பையும் அவங்க அம்மா தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஜின்ஹியை இன்டர்ன்ஷிப் எக்ஸாம் எழுத சொல்லி அவங்க அம்மா தான் ரொம்ப இன்டியூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம அம்மாவை எப்பயுமே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பண்ண மிஸ்டேக் இனிமேல் எப்பயுமே பண்ணக்கூடாதுன்ட்டு நைட் ஃபுல்லா உட்காந்து புக்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு டிராபிக் ஆக்சிடென்ட் பேஷண்ட் அட்மிட் ஆயிருப்பாங்க. சீஃப் டாக்டர் வரதுக்குள்ளயும் ஜின்ஹி பேஷண்ட்க்கு பேசிக் டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணி பேஷண்டோட கரண்ட் கண்டிஷன் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி சீஃப் டாக்டர் கிட்ட வந்தது சொல்லுவாங்க. சீஃப் டாக்டர் பேஷண்ட்க்கு மைனர் சர்ஜரி பண்ணி இந்த கேஸ் ரொம்ப குவிக்கா ஃபினிஷ் ஆயிடும். இதால சீஃப் டாக்டர் ஜின்ஹியை ஃபேவரபிளா பாப்பாரு. நெக்ஸ்ட் சீஃப் டாக்டர் ஒரு கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி கேஸ் பாப்பாரு. பேஷண்ட்க்கு சிவியர் பிரெயின் ஹேமரேஜ் இருக்கும், அதாவது பிரெயின்ல பிளட் லீக்கேஜ் ஆகும். அதே டைம்ல ஜின்ஹி எமர்ஜென்சி ரூம்ல ஒரு பேஷண்ட் பிரீத் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கிறத பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம அட்டெண்டிங் டாக்டர் யாராவது இருந்தா போய் கூப்பிட போவாங்க. பட் எல்லாருமே பிஸியா இருக்கிறதுனால சங்மினை ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வருவாங்க. இவங்க ரெண்டு பேருமே என்ன ப்ராப்ளம்னு தெரியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அங்க ஒரு பிங்க் ஷர்ட் போட்டவங்க வந்து பேஷண்ட்க்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜின்ஹி சங்மின் ரெண்டு பேரும் அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ண அலோ பண்ண மாட்டாங்க. பட் அவங்க அதை கேர் பண்ணாம பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரை நார்மல் பிரீத்திங்க்கு கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி பிரீத்திங் ட்ரபிள் உள்ள பேஷண்ட்டுக்கு கரெக்ட் டைம்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவர் உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்போதான் எல்லா டாக்டர்ஸும் இங்க வருவாங்க. ஆக்சுவலா இந்த பிங்க் ஷர்ட் போட்டவங்க ஒரு டாக்டர் தான். ஹையர் ஸ்டடிஸ்க்காக அப்ராட்க்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ரொம்பவே ஸ்கில்டு. சீஃப் டாக்டருக்கும் தெரிஞ்சவங்க தான். இங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இவங்க நேம் ஷிம். டாக்டர் ஷிம்மும் சீஃப் டாக்டரும் ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறமா இப்பதான் மீட் பண்ணிருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நியர்லி 100 பேஷண்ட்ஸ் கிட்ட வருவாங்க. போலீஸ் ஒருத்தரை கூட்டிட்டு வருவாங்க. அவருக்கு பிரேக்கப் பண்ணதுனால ஓவரா ட்ரிங்க் பண்ணி பாட்டிலால அவர் தலையில அவரே அடிச்சு, அது மட்டும் இல்லாம அதை தடுக்க போன போலீஸையும் இன்ஜூர் பண்ணிருப்பாரு. ஜின்ஹி போலீஸ் ஆபீசரை ட்ரீட் பண்ற இன்சார்ஜா இருப்பாங்க. சங்மன் அந்த ட்ரிங்க் பண்ணவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலான்னு கிட்ட எடுக்கிற டைம்ல யாரும் நோட்டீஸ் பண்ணாத டைம்ல போலீஸ் ஆபீசரோட கன் அந்த ட்ரிங்க் பண்ணவர் எடுத்து மேல பார்த்து ஷூட் பண்ணுவாரு. சங்மனை ஹாஸ்டேஜா பிடிச்சு என்னோட லவரை இப்ப இங்க கால் பண்ணி கூட்டிட்டு வரணும்னு சொல்லுவாரு. வார்டுல உள்ள பேஷண்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே பயந்து கீழே உட்காந்துருவாங்க. ஜின்ஹி அவருக்கு பின்னாடி உட்காந்துட்டு ஏதாவது சீக்கிரமா பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சீஃப் டாக்டர் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றது கேட்டு ரொம்பவே இரிட்டேட் ஆகி, இப்போ என்னோட லவர் இங்க கூட்டிட்டு வர முடியுமா முடியாதான்னு கேட்டு சங்மன் மேல கன் வச்சு ரொம்பவே ஃபோர்ஸா பயமுறுத்துவாரு. ஜின்ஹி பக்கத்துல டிஃபைப்ரிலேட்டர் இருக்கும், அந்த ஷாக் கொடுக்குற மெஷின். அதுல ஹை வோல்டேஜ் வச்சு அந்த ட்ரிங்க் பண்ணவர் மேல வச்சிருவாங்க. வோல்டேஜ் ரொம்ப ஹையா வச்சதுனால கரண்ட் சங்மன் மேலேயும் பாஸ் ஆயிருக்கும். சங்மன் மயங்கி விழுந்துருவான். சீஃப் டாக்டர் அவரை செக் பண்ணும்போது அவரோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிருக்கும். இதை பாக்குற எல்லா டாக்டர்ஸும் ஷாக் ஆயிடுவாங்க. சீஃப் டாக்டர் சங்மனுக்கு செஸ்ட் கம்ப்ரஷன் கொடுப்பாரு. பட் ஹார்ட் பீட் ஆகாது. இதை பார்த்த ஜின்ஹி ரொம்பவே அப்செட் ஆகி வேகமா முன்னாடி வந்து சங்மனுக்கு செஸ்ட் கம்ப்ரஷன் ரொம்பவே ஃபாஸ்டா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்பவே ஹார்டா கண்டினியூஸா செஸ்ட் கம்ப்ரஷன் பண்ணி அதை தொடர்ந்து சிபிஆர் பண்ணும்போது சங்மனோட ஹார்ட் பீட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதே டைம்ல டாக்டர் சிம் அவங்க கொலீக்ஸோட பேஷண்ட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு குண்டடிப்பட்டிருக்கும். இன்டர்ன்ஸ் எல்லாருமே இந்த பேஷண்ட்டை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்றத ஸ்டடி பண்ண வந்திருப்பாங்க. இங்கே ஒரு டாக்டர் இருப்பாரு. இவர் நேம் சாய். டாக்டர் சாய் லீட் சர்ஜன். டாக்டர் சாயால அந்த ஊண்ட்ல புல்லட் எங்க இருக்குன்றத லொகேட் பண்ண முடியாது. அங்க இருக்கிற சீஃப் டாக்டர் சொல்லுவாரு, இவ்வளவு நேரமா புல்லட்டை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா அந்த ஸ்மால் சைஸ் புல்லட் பிளட் ஸ்ட்ரீம்ல மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். அது ஹார்ட் கிட்ட போயிடுச்சுன்னா பேஷண்ட்டுக்கு ரொம்பவே டேஞ்சரஸ்னு சொல்லுவாரு. டாக்டர் சாய்க்கு சீஃப் டாக்டரை சுத்தமா பிடிக்காது. உங்க ஹைப்போதசிஸ்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது. நான் பேஷண்டோட ஊண்ட்ல உள்ள டிஷ்யூவை ரிமூவ் பண்ணி பார்க்க போறேன்னு சொல்லுவாரு. டாக்டர் சிம் டாக்டர் சாயை அப்போஸ் பண்ணி சீஃப் டாக்டர் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. டாக்டர் சாய்க்கு யாரும் சப்போர்ட் பண்ணாததுனால பேஷண்ட்டை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் சாய் சொன்னதுதான் கரெக்டா இருக்கும். அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் சீஃப் டாக்டருக்கு தேங்க் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் டைரக்டரும் அங்கதான் இருப்பாரு. சீஃப் டாக்டரை பாராட்டுவாரு. எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் எமர்ஜென்சி கேஸ்க்கு ப்ரிப்பேர் ஆக ஜின்ஹி தனியா உட்காந்து திரும்பவும் நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை உணராம ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணதுனால தான் சங்மினோட ஹார்ட் பீட்டே நின்னு போச்சுன்னு அவங்களே பிளேம் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் வந்து சீஃப் டாக்டர் ஜின்ஹியை பார்த்து, நீ தான் சங்மினோட உயிரே சேவ் பண்ணிருக்க, எதுக்காக உனைய நீயே பிளேம் பண்ணிட்டு இருக்க? நேத்து சங்மின் என்ன பார்த்து உன்னை ஃபயர் பண்ண சொன்னா, சோ நீ இவ்வளவுலாம் கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போவாரு. சங்மினுக்கு இப்பதான் கான்சியஸ் வரும். அதை பாக்குற இன்டென்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ரிலீஃபா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. சங்மின் எந்திரிச்ச உடனே ஜின்ஹிட்ட, எந்த வேலை செஞ்சாலும் முட்டாள்தனமா தான் செய்வியா, என் உயிரே எடுக்க
காப்பாத்திருக்க, டிஃபைப்ரிலேட்டர் கூட ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லும்போது ஜின்ஹி இந்த டைம் அமைதியா எதையும் கேட்டு போற மாதிரி இல்ல. நான் உன்னோட உயிரையே காப்பாத்திருக்கேன், அதுக்காக நீ எனக்கு தேங்க் தான் பண்ணணும், அதை விட்டுட்டு திட்டிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது சங்மினுக்கு கோவம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிரும். அந்த டைம்ல டாக்டர் லீ அண்ட் சோ அங்க வருவாங்க. சோ சங்மினோட கோவம் எல்லாம் அவங்க சைடு திரும்பிடும். சங்மின் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவர் ஃப்ரெண்ட் டாக்டர் கிம் ஹெல்ப் பண்ணுவாரு. டாக்டர் கிம் சங்மின்ட்ட உன்னோட உயிரை உன்னோட எக்ஸ் வைஃப் ஜின்ஹி தான் காப்பாத்தினா, உனக்கு கண்டினியூஸா செஸ்ட் கம்ப்ரஷன் அதோட சிபிஆரும் பண்ணி தான் உன் உயிரை காப்பாத்தினான்னு சொல்லும்போது இப்பதான் சங்மின் கொஞ்சம் கம் டவுன் ஆவாரு. நெக்ஸ்ட் டே ஒர்க் வரும்போது ஜின்ஹிக்கும் சேர்த்து சங்மின் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வருவாரு. ஜின்ஹி சங்மினை பார்த்தோன்னே ரொம்ப ஹார்ஷான ஆட்டிடியூடோட பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சங்மின் எதையுமே பேசாம அந்த கூல் ட்ரிங்க்ஸையும் கொடுக்காம மறைச்சு வச்சுக்குவாரு. எமர்ஜென்சி வார்டுக்கு இப்போ ஒரு பேஷண்ட் வந்திருப்பாரு. அவருடைய பிஹேவியர் பார்த்த உடனே சங்மின் இவருக்கு பிரெயின்ல இன்ஜூரி ஆயிருக்கும், அதனால தான் மெமரி லாஸ் ஆயிருக்கு, அதோட அவரால் சரியா நடக்க முடியாத காரணம் ஸ்பைனல் கார்டில் அடிபட்டிருக்குன்னு சொல்லுவாரு. இவ்வளோ அக்யூரேட்டா சடனா டயக்னோஸ் பண்ணதுனால சீஃப் டாக்டர் சங்மினை பாராட்டுவாரு. லஞ்ச் டைம்ல சங்மின் ஒரு டேட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. அவங்க அம்மா தான் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ரொம்ப கம்பல் பண்ணி சங்மினை போக சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு பிரசிடென்ட்டோட பொண்ணு, நீ தேடிக்கிட்ட மாதிரி இல்லைன்னு அவருடைய ஃபெயில்டு மேரேஜ் பத்தி பேசினதுனால சங்மினுக்கும் டேட் அவாய்ட் பண்றதுக்கு எந்த சாய்ஸும் கிடைச்சிருக்காது. சங்மின் டேட்கான மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போவாரு. அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா ஏஜ்ல ஒரு லேடி இருப்பாங்க. நல்லா மேக்கப் போட்டு வந்த அந்த லேடியை பார்த்து சங்மின் ஷாக் ஆயிடுவாரு. ஜின்ஹி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க குரூப் இன்டர்ன் யூமி அங்க வந்து சங்மின் எங்கன்னு கேட்டுட்டு, உங்க ஸ்கின் என்ன இவ்வளோ டல்லா அன்அட்ராக்டிவா இருக்கு, உங்களுக்கு என்னோட ஏஜ் ரொம்ப அதிகம் இல்லைன்னு ஜின்ஹியை டீஸ் பண்ற மாதிரியுமே பேசிட்டு இருப்பாங்க. அதே டைம்ல இங்க சங்மின் அந்த லேடி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் காஃபி ஷாப் வந்திருப்பாங்க. அப்ப அந்த லேடி அங்க ஒருத்தர் பார்ப்பாங்க. லாஸ்ட் அவர் கூட பிளைண்ட் டேட் போறதா இருந்திருப்பாங்க. பட் அவர் டேட்டுக்கு வந்திருக்க மாட்டாரு. இவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்திருப்பாங்க. பட் அவர் வரமாட்டேன்னு இன்ஃபார்ம் கூட பண்ணிருக்க மாட்டாரு. சோ ரொம்ப கோவத்துல அவர் மேல தண்ணி எடுத்து ஊத்திடுவாங்க. அவருமே ரொம்ப கோவத்துல, நீ 50 வயசுல 20 வயசு மாதிரி மேக்கப் போட்டு வர, நான்லாம் இதுக்கு உங்களோட டேட்க்கு வரணும்னு ரொம்ப ஹார்ஷா இன்சல்ட்டிங்கா பேசும்போது சங்மின் அங்க வந்து அந்த லேடிக்கு சப்போர்ட்டா ஸ்டாண்ட் பண்ணும்போது அவங்களுக்குமே சங்மின் மேல நல்ல அபிப்பிராயம் வரும். அதனால சங்மின்ட்டு, நான் பிரசிடென்ட்டோட பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணு தான், அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால என்னைய இங்க வர சொன்னான்னு சொல்லி சாரி அண்ட் தேங்க்யூ சொல்லுவாங்க. சங்மினுமே ஓகே சொல்லிட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் அவங்க பிரசிடென்ட் பொண்ணுக்கு கால் பண்ணுவாங்க. அது வேற யாரும் உள்ள இன்டர்ன் யூமி தான். பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பையன் ரொம்பவே நல்ல டைப், நீ அவனை போய் என்னை ஏமாத்த வச்சுட்டு, அவன் ஒரு டாக்டர், அவன் நேம் சங்மின்னு சொல்லும்போது இப்பதான் யுமிக்கே தெரிய வருது அது சங்மின்னு. சோ கொஞ்சம் ரெக்ரெட்டா ஃபீல் பண்ணுவா. சீஃப் டாக்டர் இன்டர்ன் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள ஒரு மைனர் சர்ஜரி பண்ண சொல்லுவாரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள. இவங்க டோட்டலா 6 இன்டர்ன். டாக்டர் சோ அண்ட் லீ ஜாயின் பண்ணிக்குவாங்க. டாக்டர் கிம் அண்ட் யுமியும் ஜாயின் பண்ணிக்குவாங்க. சங்மின் ரிட்டர்ன் வராததுனால ஜின்ஹி மட்டும் தனியா சர்ஜரிக்கு வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் சர்ஜரியை தனியா செய்யறது அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். கொடுத்த டைம்ல ஜின்ஹியால சர்ஜரியை கம்ப்ளீட் பண்ண முடியாததுனால சீஃப் டாக்டர் ஜின்ஹிக்கு கிரேட் கம்மியா கொடுத்துட்டு சர்ஜரியை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டு போயிடுவாரு. ஜின்ஹி சர்ஜரியை முடிச்சிட்டு சீஃப் டாக்டர் கிட்ட கிரேடை ரீகன்சிடர் பண்ண சொல்லி கேட்கலான்னு போவாங்க. சங்மின் லேட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப பதட்டமா வேகமா ஓடி வந்து இங்க ஒரு சீன் பார்த்து ஷாக் ஆயிடுவாரு. ஜின்ஹி சீஃப் டாக்டர் ஹக் பண்ணிட்டு இருக்க மாதிரி போசது. ஆக்சுவலா ஜின்ஹி சீஃப் டாக்டரோட டோர் ஓபன் பண்ற டைம்ல சீஃப் டாக்டர் அந்த சைட்ல இருந்து டோர் ஓபன் பண்ணதுனால ஜின்ஹி பேலன்ஸ் இல்லாம ஒரு மேலேயே வந்திருப்பாங்க. சீஃப் டாக்டர் சங்மினை பார்த்ததும், எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும்னா உங்களோட பர்சனல் மேட்டர்ஸ்லாம் லீவனுக்கு தான் பாத்துக்கணும், பிரேக் டைம்ல கூட எமர்ஜென்சி டாக்டர்ஸ் அவைலபிளா தான் இருக்கணும், நம்ம இங்க இல்லாட்டினா பேஷண்ட்ஸோட நிலைமை என்ன ஆகும், சோ இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாது, இது கண்டினியூ ஆச்சுன்னா உன்னை ஃபயர் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாரு. இந்த டென்ஷன்ல இருந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்குள்ளேயும் ஜின்ஹி அண்ட் சங்மின் ஒரு பேஷண்ட்டை ரெக்கவரி ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ண அசைன் பண்ணிருப்பாங்க. லிஃப்ட்ல கூட்டிட்டு போகும்போது லிஃப்ட் மால் ஃபங்க்ஷனால ஸ்டாப் ஆயிடும். பேஷண்ட்டுக்கு ஈசோஃபேகஸ் அதாவது உணவு குழாயில சிவியரா அடிபட்டிருக்கும். அதனால அவர் மூச்சு விட முடியாம ரொம்பவே கஷ்டப்படுவாரு. சங்மின் சீஃப் டாக்டருக்கு கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ணும்போது சீஃப் டாக்டர் பேஷண்டோட ஏர் பைப் அதாவது மூச்சு குழாயை ஓபன் பண்ணா மட்டும்தான் பேஷண்டால பிரீத் பண்ண முடியும்னு சொல்லுவாரு. சங்மின் ஸ்கேல்பல் எடுத்து சர்ஜரி பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அவருடைய கை ரொம்பவே ஷேக் ஆகும். ஜின்ஹி சங்மின் கையை பிடிச்சு உன்னால இதை பண்ண முடியும்னு சப்போர்ட் பண்ணாலும் சங்மினால இந்த சர்ஜரியை பண்ண முடியாது. சோ சங்மின் கைட் பண்ண ஜின்ஹி அந்த சர்ஜரியை பண்ணி முடிப்பாங்க நல்லபடியா. இப்போ லிஃப்ட் ஓபன் ஆயிடும். டாக்டர்ஸ் எல்லாருமே லிஃப்ட் முன்னாடி தான் வெயிட் பண்ணுவாங்க. எல்லாரும் சங்மின் தான் இந்த சர்ஜரியை சக்சஸா பண்ணி முடிச்சான்னு நினைச்சு சங்மினை பாராட்டுவாங்க. பட் சங்மின் ஜின்ஹி தான் பண்ணான்னு சொல்ல ட்ரை பண்றதுக்குள்ளேயும் ஜின்ஹி ஸ்டாப் பண்ணி, உன்னோட கைடன்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணேன், சோ இதை யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஜின்ஹி வீட்டுக்கு கிளம்பும் போது சீஃப் டாக்டர் ஜின்ஹியை பார்த்து இந்த சர்ஜரியை நீ தான் பண்ண, குட் அப்படின்னு சொல்லி பாராட்டுவாரு. சீஃப் டாக்டரோட அப்ரிசியேஷன் கிடைச்சதுனால ஜின்ஹிக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஹாப்பியா ஃபீல் ஆகும். சங்மின் அவர் தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது அதே அபார்ட்மெண்ட்ல தான் யுமியும் ஸ்டே பண்ணிருப்பாங்க. சோ ரெண்டு பேரும் மீட் பண்ணி சங்மின் ரூம்ல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது யுமி சங்மின்ட்ட இன்னைக்கு உன்னோட டேட் எப்படி போச்சுன்னு கேட்கும்போது, எனக்கு ஓவர் ஆட்டிடியூட் உள்ள பொண்ணை சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்றது கேட்டு யுமி அந்த பொண்ணு நான் தான் ரிவீல் பண்ண மாட்டேன். அந்த டைம்ல சங்மினை பார்க்க அவங்க அம்மா வருவாங்க. சங்மின் அவங்க அம்மாவை கூட்டிட்டு உள்ள வந்து யுமியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலான்னு பார்க்கும்போது அவங்க அம்மா யுமியை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவளை திட்டி வெளியே அனுப்பிடுவாங்க. சங்மின் அவங்க அம்மா கிட்ட, அவங்க என் கூட வேலை பார்க்குற இன்டர்ன் யுமி, அவங்க கிட்ட ஏன் இவ்வளவு மிஸ்பிஹேவ் பண்றீங்கன்னு கேட்கும்போது தான் இந்த பேர் தான் பிரசிடென்ட்டோட பொண்ணோடதுன்னு போன்ல போட்டோ எடுத்து பார்க்கும்போது சங்மின் அம்மா ஷாக் ஆவாங்க. அதோட சங்மின் ஷாக் ஆவான், நம்ம கூடயே இருந்து சீட் பண்ணிட்டான்னு. நெக்ஸ்ட் டே சங்மின் யுமி பேசும்போது அவளை அவாய்ட் பண்ணுவான். இன்னைக்கு இன்டென்ஸ் எல்லாருமே ஆக்சிஜன் டியூபை எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு பிராக்டிஸ் பண்ணிக்கணும் உங்களுக்குள்ளேயே அசிஸ்டன்ட் டாக்டர் சொல்லுவாரு. யுமி சங்மினோட பேர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் சங்மின் இப்பயும் யுமியை அவாய்ட் பண்ணிடுவான். ஜின்ஹி சங்மின் நோஸ்ல டியூபை இன்சர்ட் பண்ணும்போது சங்மினோட
சங்மினோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து ஜின்ஹி ரொம்ப பிரைட்டா சிரிச்சிட்டு இருப்பான். இதை பாக்குற யுமிக்கு ரொம்பவே ஜெலஸா ஃபீல் ஆகும். சோ பிராக்டிஸ் செஷன் முடிஞ்ச உடனேவே சங்மின்ட்ட போய் அப்பாலஜி கேட்பாங்க. சங்மினுமே யுமியோடைய அப்பாலஜி அக்செப்ட் பண்ணிக்குவாரு. சங்மினை சீஃப் டாக்டர் கூப்பிட்டு விட்டு இந்த சர்ஜரி நீ பண்ணல, ஜின்ஹி கிடைக்க வேண்டிய அப்ரிசியேஷன் எதுக்காக நீ வாங்கிக்கிறேன்னு நல்லா திட்டி விடுவாரு. சங்மின் ஆக்சுவலா சொல்லதான் ட்ரை பண்ணிருப்பாரு. பட் ஜின்ஹி தான் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இதனால ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகி நடந்து வரும்போது ஜின்ஹியை பாக்குற சங்மின் ரொம்பவே கோவமா என்ன யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நீ போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்னு கோவப்படுவாரு. சீஃப் டாக்டர் அண்ட் நர்ஸ் பேசுறது கேட்ட ஜின்ஹி அவங்க பின்னாடியே போய் என்னன்னு பாப்பாங்க. ஆக்சுவலா அவங்க சர்ஜரி பண்ண அந்த பேஷண்ட் இறந்திருப்பாரு. இதை பாக்குற ஜின்ஹி ரொம்பவே பிரேக் டவுன் ஆகி அழ ஆரம்பிச்சிடுவாங்க. தனியா உட்காந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஜின்ஹியை பாக்குற சங்மின் அவருக்கு அவங்களோட எக்ஸ் வைஃபோட ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியும். சோ அவங்கள கன்சோல் பண்றதுக்கு அவங்க கிட்ட போகும்போது ஜின்ஹி அவரை அவாய்ட் பண்ணிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. சங்மின் ஜின்ஹிட்ட இந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண நம்ம அவருக்கு பண்ண சர்ஜரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பண்ணது, அதை நம்ம கரெக்டா தான் பண்ணோம். பேஷண்ட் டெத்துக்கு நம்ம பண்ண சர்ஜரி ஃபால்ட்டா இருக்காது. அதுக்கப்புறம் சர்ஜரி பிரைமரி டாக்டர் தான் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா அவரோட சர்ஜிக்கல் ஒர்க்ல தான் ஏதாவது எரர் இருந்திருக்கும். ஆக்சுவலா எல்லாரும் நான் தானே சர்ஜரி பண்ண நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த கேஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நானே எடுத்துக்கிறேன். ஜின்ஹியை கம்ஃபர்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா சீஃப் டாக்டர் கிட்ட போய் இந்த கேஸோட முழு பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது சீஃப் டாக்டர் எனக்கு என்னோட இன்டர்ன் ஒர்க் பத்தி நல்லா தெரியும், இதுல உன்னோட மிஸ்டேக் இருக்காது, பிரைமரி டாக்டர் எரரா தான் இருக்கும், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாரு. ஹாஸ்பிட்டல்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருவாங்க. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொல்லி சீஃப் டாக்டர் தான் அங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. அவரோட சின்சியரிட்டி அண்ட் ஸ்கில் அங்க இருக்கிற எல்லா டாக்டர்ஸ்க்குமே தெரியும். சோ யாருமே கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டாங்க. பட் அங்க இருக்கிற டாக்டர் சாய் மட்டும் கொஸ்டின் ரைஸ் பண்ணி உங்க இன்டர்ன் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாரு. ஜின்ஹி ரொம்ப தயக்கத்தோட மெதுவா நடந்து வருவாங்க. பட் அவங்க போடியம் போறதுக்குள்ளயும் சங்மின் வேகமா வந்து மைக் எடுத்து இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஜின்ஹி அவருக்கு அகேன்ஸ்டா இல்ல இந்த சர்ஜரியை நான் தான் பண்ணேன், சோ நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறது கேட்டு ஹாஸ்பிட்டல் டைரக்டர் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள், சோ உங்க டிபார்ட்மெண்ட் டிசிப்ளினரி ஆக்ஷன் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லுவாரு. மீட்டிங் முடிஞ்சதும் வெளியில டாக்டர் சாயோட பிரைமரி டாக்டர் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா பிரைமரி டாக்டருடைய சர்ஜிக்கல் எரர் தான் பேஷண்ட் டெத்துக்கு காஸ். சீஃப் டாக்டர் ஒரு கிட்டான சூழ்நிலை கொண்டு போறதுக்காக தான் டாக்டர் சாய் பிரைமரி டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. சீஃப் டாக்டர் சங்மின் ஜின்ஹி மேல ரொம்பவே கோவத்துல இருப்பாரு. உங்களோட காம்பிடன்சியை ப்ரூவ் பண்ண சொன்னா நீங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இருக்கீங்கன்னு ரெண்டு பேரும் தலையை சேர்த்து வச்சு முட்டி விட்டுருவாரு. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு திங்க் பண்றதுக்குள்ளயும் யூமி அங்க வந்து சங்மின்ட்ட உங்க அம்மா அன்கான்சியஸ் கண்டிஷன்ல எமர்ஜென்சி வார்டுல அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்றது கேட்டு சங்மின் அண்ட் ஜின்ஹி ரொம்பவே பதட்டத்தோட எமர்ஜென்சி வார்டுக்கு போவாங்க. ஜின்ஹி சங்மின்ட்ட இவங்க ஸ்லீப்பிங் பில்ஸ் அதிகமா எடுத்ததுனால ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதனால தான் அன்கான்சியஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லுவா. ஹாஸ்பிட்டல் டைரக்டர் சீஃப் டாக்டர்ட்ட இவங்க நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிற மேஜர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிற டாக்டரோட சிஸ்டர்னு சொல்லுவாரு. சங்மின் அவங்க அம்மாவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். ஜின்ஹி ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க ஆன்டி ரூமுக்கு வந்து அவங்க பெட்ஷீட்டை கரெக்டா டக் பண்ணி ஸ்லிப்பர் பொசிஷனா வைப்பாங்க. இதை அங்க இருந்து பாக்குற சங்மின் ஜின்ஹி அவங்க அம்மா இவ்வளவு நல்லா கேர் பண்றதை பார்க்கும்போது ஜின்ஹி மேல நல்ல அபிப்பிராயம் வரும். வீட்டுக்கு வந்த ஜின்ஹி பீரோ ஏன் ஓப்பன்ல இருக்குன்னு பார்க்கும்போது அவங்களோட வெட்டிங் ரிங் மிஸ் ஆயிருக்கும். ஜின்ஹி அவங்க அம்மாட்ட சேஃபா பிரேக் பண்ணாம ரிங்க திருடி இருக்காங்கன்னா அது பாஸ்வேர்ட் தெரிஞ்சவங்களா தான் இருக்க முடியும், அது வேற யாரும் இல்ல, ஜின்ஹியோட தங்கச்சி தான். ஜின்ஹி அவங்க தங்கச்சி மேல செம கோவத்துல இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஆல்ரெடி எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் மேல உள்ள டிசிப்ளினரி ஆக்ஷனுக்காக அவங்களுக்கு வர வேண்டிய பட்ஜெட் அமௌண்ட்டை கட் பண்ணிருப்பாங்க. இதனால ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆன டாக்டர் சிம் ஆக்சுவலா எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னால தான் லிஃப்ட் பாதிலேயே ஸ்டக் ஆயிருக்கும். பட் அதை இதையும் கன்சிடர் பண்ணாம எல்லா பிளேமையும் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் மேலேயே போட்டிருக்காங்க. இது ரொம்பவே அன்ஃபேர்னு சொல்லுவாங்க. பட்ஜெட் அமௌண்ட் கட் பண்ணதுனால ஒரு நர்ஸ் கூட ஃபயர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சோ அந்த நர்ஸ் ஜின்ஹி ஃபேஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு சர்ஜரி பண்ண ஸ்கில் இல்லாட்டினா பண்ணாம இருந்திருக்கலாம்ல, உங்களோட இன்காம்பிடன்ஸ்னால எல்லாரும் பாதிக்கப்பட போறாங்க, இதனால என்ன ஃபயர் கூட பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை கேட்கிற ஜின்ஹிக்கு அவங்க ஸ்கில் மேல டவுட் வந்து இந்த ஃபால்ட் என்னால என்ன நானே பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி சீஃப் டாக்டர்கிட்ட போய் இந்த மிஸ்டேக்காக என்ன ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் சீஃப் டாக்டருக்கு தெரியும் ஜின்ஹி இந்த டாக்டர் சர்வீஸ் மேல எவ்வளவு பேஷனேட்டா இருக்காங்கன்னு. சோ ஜின்ஹிட்ட சொல்லுவாரு, நீ இங்க அட்மிட் ஆயிருக்கிற விஐபி பேஷண்ட் சங்மின் அம்மாவை நல்லா டேக் கேர் பண்ணி பாத்துக்க, அவங்களோட சப்போர்ட் கிடைச்சதுன்னா உன்னை யாரும் ஃபயர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாரு. ஜின்ஹிக்கு நல்லா தெரியும் அவங்க ஆன்டி ஜின்ஹியோடைய சர்வீஸை எப்பயுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு. ஜின்ஹி தன்னோட வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க ஆன்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. ஜின்ஹி இந்த இடத்துல பார்த்து சங்மின் அம்மா ரொம்பவே கோவமா ஃபுட்டை தள்ளி விட்டுருவாங்க. கரெக்ட் டைமுக்கு அங்க வந்து சங்மின் அவங்க அம்மா பெருசா எந்த சீனை கிரியேட் பண்றதை ஸ்டாப் பண்ணி ஜின்ஹி அங்க இருந்து அனுப்பிடுவாரு. சங்மின்ட்ட அவங்க அம்மா இப்பதான் தெரியுது நீ ஏன் நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணாம இங்க இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்கேன்னு, எல்லாம் இவளுக்காக தானா, இவளை கண்டிப்பா ஃபயர் பண்ணியே ஆகணும்னு சொல்லுவாங்க. ஜின்ஹி சோகமா நடந்து வந்துட்டு இருக்க டைம்ல அவங்க சிஸ்டர் கால் பண்ணி உன்னோட ரிங்க நான் வித்துட்டேன், அந்த மணில ஒரு பியானோ வாங்கியிருக்கேன், இப்போ என்கிட்ட காசே இல்ல, எனக்கு கொஞ்சம் மணி அனுப்ப
முடியுமான்னு கேட்பாங்க. இதை கேட்குற ஜின்ஹி ரொம்பவே இரிட்டேட் ஆவாங்க. சீஃப் டாக்டருக்கு அவங்க சுப்பீரியர்ட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கும் ஜின்ஹியை ஃபயர் பண்ண சொல்லி. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஜின்ஹியை காப்பாற்ற நம்ம கிட்ட அட்மிட் ஆயிருக்கிற விஐபி பேஷண்ட் மனசு வச்சா முடியும், அவங்கள்ட்ட பேசி பார்க்கலான்னு சீஃப் டாக்டர் போவாரு. ஜின்ஹி அவங்க ஆன்டிக்கு இன்ஜெக்ஷன் போட ட்ரை பண்ணும்போது அவங்க ஜின்ஹி கணத்திலே பலாறு நிறைஞ்சிருவாங்க. சீஃப் டாக்டர் அண்ட் சங்மின் உள்ள என்ட்ரி ஆகி இதை பார்க்கும்போது ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. அவங்க சீஃப் டாக்டர்கிட்ட இவளை இங்கேயே ஃபயர் பண்ணுங்க, என்ன டேக் கேர் பண்ண பிரசிடென்ட் பொண்ணான யுமியை வர சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சீஃப் டாக்டர் அதை அக்ரி பண்ண மாட்டாரு. உடனே இவங்க ஒரு ஃபோன் கால் தான் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க யுமி வந்து சார்ஜ் எடுத்துக்குவாங்க இவங்களை டேக் கேர் பண்ண. ஹாஸ்பிட்டல் டைரக்டர் அண்ட் சீஃப் டாக்டர் ரெண்டு பேரும் ரொம்பவே ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு எல்லா சிச்சுவேஷன்லயும் ஒபே பண்ண வேண்டியது இருக்குன்னு. சீஃப் டாக்டர் நைட் டின்னர் சாப்பிட்டு இருக்க இடத்துக்கு தான் ஜின்ஹி வந்திருப்பாங்க. ஜின்ஹி அவங்க மைண்ட் ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி கொஞ்ச நேரம் பேசினா ரிலீஃபா இருக்குமேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணி பார்ப்பாங்க. பட் யாருமே அந்த டைம்ல ஃப்ரீயா இருந்திருக்க மாட்டாங்க. இதனால ஜின்ஹி நிறைய ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஜின்ஹி டாக்ஸி ஏறி பத்திரமா போற வரைக்கும் சீஃப் டாக்டர் தள்ளி நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவாரு. நெக்ஸ்ட் டே என்னால யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வரவே நான் சீஃப் டாக்டர்கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க வருவாங்க. அந்த ரணகலத்திலையும் சீஃப் டாக்டர் சாக்ஸ் கிழிஞ்சிருக்கிறத பார்த்து சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஜாபை குவிட் பண்றதுக்கு முன்னாடி திரும்பியும் ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க. அங்க ஒரு பேஷண்ட் ஸ்கேன் எடுக்க காசு இல்லாம இருப்பாங்க. யாரும் நோட்டீஸ் பண்ணாத டைம்ல ஸ்கேன் மிஷின் எடுத்துட்டு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கிட்னில ஸ்டோன் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு ரொம்பவே ஸ்டொமக் பெயினா இருக்கும். உடனே சீஃப் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ண சொல்லுவாங்க. ஜின்ஹி இப்படிலாம் பண்றதை பார்த்து ரொம்ப கோவம் வந்தாலும் அவங்க சர்வீஸ் பண்றதுல இவ்வளவு ஸ்டெப்பானா இருக்காங்கன்றதுனால ஜின்ஹி மேல அட்மையர் ஆவாரு சீஃப் டாக்டர். இதெல்லாம் நோட் பண்ற டாக்டர் சிம், நீயும் ஜின்ஹியும் பேஷண்ட்டை கேர் பண்ற விஷயத்துல ஒரே மாதிரி தான் இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஜின்ஹி கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டரை சீஃப் டாக்டர் கிழிச்சு போட்டுட்டு இங்க யாருக்கும் என்னோட இன்டர்னை ஃபயர் பண்றதுக்கான அத்தாரிட்டி இல்லைன்னு சொல்லுவாரு. சங்மின் அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கார்டியாக் அரெஸ்ட் ஆகும். ஜின்ஹி அவங்கள செக் பண்ண வந்ததால அவங்க கண்டிஷன் பார்த்து எலக்ட்ரோ கார்டியோகிராம ப்ராப்பரா ஆக்டிவேட் பண்ணி டாக்டர்ஸ்க்குலாம் உடனே இன்ஃபார்ம் பண்ணி அங்க வர சொல்லி சங்மினோட அம்மா உயிரையே காப்பாத்திருப்பாங்க. சங்மின் அவங்க அம்மாக்கு கான்சியஸ் வந்ததும் ஜின்ஹி தான் அவங்க உயிரையே காப்பாத்தினான்னு சொல்றது கேட்டோம் அவங்க அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. சங்மினுக்கு தெரியும் அவங்க அம்மாக்கு ஏன் உடம்பு சரியில்லாம போகுதுன்னு. அவங்க அப்பாக்கு இவங்களோட ஆட்டிடியூட் சுத்தமா பிடிக்காததுனால வீட்டை விட்டு போயிருந்திருப்பாரு. சங்மின் அவங்க அப்பாவை போய் பார்த்து கன்வின்ஸ் பண்ணாலும் அவரு ரொம்ப ஸ்டெபனா அவங்க ஒய்ஃபை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிடுவாரு. நைட் டைம்ல யூமி சங்மின்காக பார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மீட்டிங்கை சங்மின் அம்மா தான் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. பட் சங்மின் அவருக்கு பதிலா கிம்ம போக சொல்லிருப்பாரு. சங்மினுக்கு பதிலா கிம் அங்க வரதை பார்த்த யூமி ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆவாங்க. அந்த பிளேஸ்க்கு டாக்டர் சிம்மும் சீஃப் டாக்டரும் வந்திருப்பாங்க. ஜின்ஹிக்கு அவங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணி உன்னோட சிஸ்டர் அவங்க நேம் ஆரான்னு வச்சுக்கலாம், இங்க ஒரு பார்ல மியூசிக் போட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றதை கேட்டு ஜின்ஹியும் அங்க போவாங்க. சங்மின் யூமியை மீட் பண்ண போலன்னு அவங்க அம்மாக்கு தெரிய வந்து சங்மினை திட்டி அங்க அனுப்புவாங்க. ஜின்ஹி ஆரா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதை பார்த்து வேகமா அங்க போய் ஆரா கையை பிடிச்சு இழுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது கரெக்டா அங்க மியூசிக் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மியூசிக் ஸ்டாப் ஆனதும் பார்ல உள்ள எல்லாருமே ஸ்டேஜை பார்ப்பாங்க. ஆரா அவங்க பேண்ட் மெம்பர்ஸ்ட ஜின்ஹியை பிடிக்க சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஜின்ஹி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஆராவை பிடிக்க ட்ரை பண்ணலான்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. அங்கேயே கால் தடுக்கி கீழே வந்துடுவாங்க. கண்ணை திறந்து பார்த்தா சுத்தி நிக்கிற எல்லாருமே அவங்க குரூப் மெம்பர்ஸ். அவங்க எல்லாரையும் இந்த சிச்சுவேஷன்ல பார்த்து ஃபேஸை கவர் பண்ணிப்பாங்க ஜின்ஹி. சீஃப் டாக்டர் ஜின்ஹியை தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணுவாரு. இதை பாக்குற சங்மின் லைட்டா ஜெலஸ் ஆவான். ஜின்ஹி அவங்க குரூப் மெம்பர்ஸ் தான் ஆரா அவங்க தங்கச்சின்றத மறைச்சு அந்த பொண்ணு என்கிட்ட மணி வாங்கிட்டு திரும்ப தராமையே இருந்தா அதனாலதான் இங்க சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு எல்லார்கிட்டயும் சாரின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு சீஃப் டாக்டர் அண்ட் சிம் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஜின்ஹியும் அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்ணும்போது சங்மின் ஜின்ஹி கையை பிடிச்சு அவங்க கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ண சொல்லுவான். இவங்க 4 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணும்போது சங்மின் ஜின்ஹி கையை பார்ப்பா அவங்க கையில அடிபட்டிருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமா பண்ண மாட்டேன்னு ரொம்ப உரிமையோட சங்மின் பேசுறத கிம் அண்ட் யூமி ரொம்பவே வியர்டா பார்ப்பாங்க. ரொம்ப கேரிங்கா ஜின்ஹி கையை பிடிச்சு கட்டு போட்டு விடுறத பாக்குற யூமிக்கு ரொம்பவே ஜெலஸா இருக்கும். ஜின்ஹி சங்மின் கட்டு போட்டு விட்டதுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. பின்னாடி யூமியும் கிளம்பி போவாங்க. கிம் அண்ட் சங்மின் மட்டும் கண்டினியூ பண்ணுவாங்க. வெளியில ஜின்ஹி டாக்ஸிக்காக வெயிட் பண்ணுவாங்க. யூமி அவங்க கிட்ட போய் சங்மின் மேல நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், நீ அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி ஏறுன்னு சொல்லுவாங்க. ஜின்ஹி அவங்களுக்காக ஸ்டாப் பண்ண டாக்ஸில யூமி ஏறி போயிடுவாங்க. சங்மின் ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது ஜின்ஹிக்கு கால் பண்ணி இன்னைக்கு நீ பண்ண எல்லா ஹெல்ப்புக்குமே தேங்க்யூன்னு சொல்லுவாங்க. இதை கேட்கிற ஜின்ஹிக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கும். ஏன்னா சங்மின் ஜின்ஹியை நிறைய டைம் யூஸ்லெஸ்ன்னு சொல்லியிருப்பான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹாஸ்பிட்டல் வர வழியில கிம் ஒரு சின்ன பிளான்ட் வாங்கிட்டு வந்து அதோட ஒரு கோல்டன் கலர் ரிப்பனையும் யூமி டேபிள்ல வச்சு இந்த ரிப்பனை அந்த பாட்ல பவுல் மாதிரி டைப் பண்ணனா நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற நம்ம டேட் பண்றதுக்குன்னு ஒரு பேப்பர் நோட் எழுதி வச்சுட்டு போவான். அங்க வந்த அசிஸ்டன்ட் டாக்டர் அவருக்கு யூமி மேல என்ன கோவம்னு தெரியல, அவர் அந்த பேப்பர் நோட்டை ரீட் பண்ணி அந்த ரிப்பனை அந்த பிளான்ட் பாட்ல பவுல் மாதிரி டைப் பண்ணி வச்சுட்டு போவாரு. கிம் ரவுண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் ரூம்க்கு ரிட்டர்ன் வரும்போது யூமி நார்மலா கிம்மை பார்த்து ஸ்மைல் பண்ணுவா. பட் கிம் அந்த ரிப்பன் டைப் பண்ணிருக்கிறத பார்த்து யூமி என்னோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிட்டான்னு நினைச்சு ஹாப்பியா இருப்பான். ஜின்ஹி சங்மின் நேத்து நைட் எனக்கு கால் பண்ணியிருந்தேன்னு கேட்கும்போது சங்மின் நேத்து நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவான். இதை கேட்கிற ஜின்ஹி ரொம்பவே
கோவமா எதுவும் பேசாம அங்கிருந்து போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் டைரக்டர் சீஃப் டாக்டர் ரூமுக்கு வந்து ஏன் இன்னும் ஜின்ஹியை ஃபயர் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு கேட்பாரு. அதுக்கு சீஃப் டாக்டர் இதுல ஜின்ஹியோட மிஸ்டேக் எதுவும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல அவங்க டெக்னிக்கல் ப்ராப்ளம மறைக்கிறதுக்கு ஜின்ஹியை ஒரு பலியாடா யூஸ் பண்ண பாக்குறாங்க, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லுவாரு. ஜின்ஹி தன்னை ஃபயர் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சாலும் அதை பத்திலாம் கேர் பண்ணாம பேஷண்ட்டை டேக் கேர் பண்ணிட்டு இருப்பாங்க. டாக்டர் சிம்முமே ஜின்ஹி ஒர்க்ல ரொம்ப சின்சியரா இருக்காங்கன்னு அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி பிரீத்திங் டியூபை பேஷண்ட்டுக்கு கனெக்ட் பண்ண சான்ஸ் கொடுப்பாங்க. யுமி கூட ஜின்ஹிக்கு நல்ல எபிலிட்டி இருக்கு, அவளை ஃபயர் பண்றது நியாயமே இல்லைன்னு இன்டென்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பா. ஜின்ஹி ஆஸ் யூஷுவல் அவங்க ஆன்ட்டியை டேக் கேர் பண்ண வந்து ட்ரிப்ஸ்லாம் செக் பண்ணிட்டு கிளம்பும் போது அவங்க ஆன்ட்டியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ள வருவாங்க. ஸோ ஜின்ஹி ரெஸ்ட் ரூம்ல போய் ஒழிஞ்சுப்பாங்க. சங்மின் நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட என் பையன் பிரசிடென்ட் பொண்ணோட டேட் பண்ணிட்டு இருக்கான், 2 பேரும் இங்கதான் இன்டர்னா ஒர்க் பண்றாங்கன்னு பேசிட்டு இருக்கும் போது எல்லாருமே ரெஸ்ட் ரூம்ல யாரோ இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுவாங்க. ரெஸ்ட் ரூம் ஓபன் பண்ணி பாக்குறதுக்குள்ளயும் ஜின்ஹி கோட் வச்சு ஃபேஸை கவர் பண்ணி வெளியில வந்து எல்லாத்துக்கும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் பாக்குற சங்மின் அம்மாக்கு ரொம்பவே கோவம் வரும். நான் பேசுறது ஒட்டு கேட்கிற அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப மோசமா இருக்குன்னு டென்ஷன் ஆவாங்க. பட் அவங்களுடைய டிஸ்சார்ஜ் டைம் வந்ததால அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. சங்மின் அவங்க அங்கிளை போய் பார்த்து எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா, உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஜின்ஹியை ஃபைட் பண்றதுல இருந்து தடுக்க முடியுமான்னு கேட்பான். அவங்க அங்கிளும் ஓகே உனக்காக பண்றேன்னு சொல்லுவாரு. ஜின்ஹி ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா கால் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் குழந்தையோட வந்திருக்கான், யாருன்னு கேட்டா ஆராவோட ஹஸ்பண்ட் அந்த குழந்தை அவங்களோடதுன்னு சொல்றான்னு சொல்லுவாங்க. நான் ஆராவை பாக்குறதுக்காக தான் இங்க வந்து அவன் சொல்றது கேட்டு ஜின்ஹி அம்மா ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. வீட்டுக்கு வந்து ஜின்ஹி அந்த குழந்தைய பார்த்து அவளுமே ரொம்ப ஷாக் ஆயிடுவா. இதெல்லாம் சடனா பாக்குற ஜின்ஹியால எதையுமே டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஆரா ஒர்க் பண்ற பார் அட்ரஸ் அவன்கிட்ட கொடுத்து அங்கதான் ஆரா ஒர்க் பண்ற, நீ அங்க போய் அவளை பாத்துக்கன்னு சொல்லி அனுப்பிடுவா. ஜின்ஹி ஆல்ரெடி ஸ்கேன் மிஷினை திருடி ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருக்குன்னு அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொல்லுவாங்க. ஜின்ஹி அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க கண்டிஷன் கொஞ்சம் பேடா இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம ஜின்ஹி சீஃப் டாக்டருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவர் செஞ்சுட்டு இருக்க வேலையை அப்படியே விட்டுட்டு பேஷண்ட்டை பார்க்க வந்துருவாரு. ஆக்சுவலா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபண்டிங் கட் ஆனதுனால ஒரு கிராண்ட் ப்ரொபோசல் லெட்டர் டைப் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பேஷண்ட்டுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அவங்கள நார்மலான நிலைமைக்கு கொண்டு வந்துருவாரு. இதை பாக்குற ஜின்ஹிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். பேஷண்டோட ஹஸ்பண்டும் ஹாப்பியா அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிருப்பாரு. ஜின்ஹியும் சீஃப் டாக்டர் இவ்வளவு தூரம் வந்து பேஷண்ட்டை காப்பாத்தினதுக்காக அவரை ஹக் பண்ணி தேங்க்யூ சொல்லுவாங்க. 2 பேரும் பஸ்ல டிராவல் பண்ணி வரும்போது சீஃப் டாக்டர் ஜின்ஹி மேல சாந்து தூங்கிடுவாரு. ஜின்ஹி போன் எடுத்து பார்க்கும்போது அது பேட்டரி லோனால சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். சங்மின் அந்த டைமுக்கு ஜின்ஹிக்கு அடிக்கடி கால் பண்ணுவான், பட் சுவிட்ச் ஆஃப்னே வந்துட்டு இருக்கும். சங்மின் காரும் ஜின்ஹி வர பஸ்ஸும் பேரலா டிராவல் ஆயிட்டு இருக்கும். பட் 2 பேரும் அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. பஸ்ல பிரேக் போட்டதும் சீஃப் டாக்டர் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுவாரு. ஆனா ஜின்ஹி தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல போய் டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஜின்ஹிக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாது. சீஃப் டாக்டர் அவரோட சூப்பையும் ஜின்ஹிக்கு கொடுத்துருவாரு. அவங்க ஸ்டார்டிங்ல ஹெசிடேட் பண்ணா கூட அப்புறம் அதை வாங்கி ஃபுல்லா சாப்பிட்டுருவாங்க. ஜின்ஹி சீஃப் டாக்டர்கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டே வருவாங்க. ஆக்சுவலா சீஃப் டாக்டருக்காக தான் ஜின்ஹி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் வந்ததும் சீஃப் டாக்டர்கிட்ட ஜின்ஹி தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இவங்க 2 பேரும் இந்த டைமுக்கு நல்லா பேசிட்டே வரதை பாக்குற சங்மின் ரொம்பவே ஜெலஸ் ஆகி சீஃப் டாக்டர்கிட்ட போய் இந்த டைமுக்கு நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு அவரே கொஸ்டின் பண்ணிட்டு இருப்பான். பட் சீஃப் டாக்டர் சங்மின்ட்ட நான் எங்க போனாலும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணுமான்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. ஜின்ஹி வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளோட ரூம்ல ஆராவோட ஹஸ்பண்டும் பேபியும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஜின்ஹி ரொம்ப கோவத்துல அவரை ரூம் விட்டு போக சொன்னா அவர் ரொம்ப கேஷுவலா ஆராக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆராவுமே ரொம்ப நார்மலா நீ கொஞ்ச நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்க, என்னோட சிஸ்டர் ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போன் வச்சிடுவா. இவர் நேம் ஜுன்ஹான்னு வச்சுக்கலாம். ஜுன்ஹா ஜின்ஹிட்ட உங்க சிஸ்டர் என்ன எங்கேயே தங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது ஜின்ஹியாலையும் ஒன்னும் பண்ண முடியல. ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால ஜின்ஹி எதுவும் பேசாம சோஃபால போய் படுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் டே ஸ்டார்ட் ஆனதும் ஃபர்ஸ்டா சங்மின் ஜின்ஹியை பார்த்து நேத்து எங்க போயிருந்தோம், நான் நிறைய டைம் கால் பண்ணிட்டே இருந்தேன்னு கேட்பாரு. ஜின்ஹி சங்மின் ஆன்சர் பண்ணாம அவனை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சங்மினோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சதும் அங்க ஒர்க் பண்ற நர்ஸ் சங்மின்க்கு ஃபுட் பெட்ஷீட் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் அவர் அவங்களெல்லாம் பெருசா பொருட்படுத்தவே மாட்டாரு. டாக்டர் சிம் நைட் ஃபுல்லா உட்காந்து சீஃப் டாக்டர் எழுத வேண்டிய லெட்டர் அவங்க எழுதிருப்பாங்க. மார்னிங் சீஃப் டாக்டரை பார்க்கும்போது அவரோட ஷர்ட் பட்டனை கரெக்ட் பண்ணிட்டு அவருக்காக புதுசா சாக்ஸ் வாங்கியிருப்பாங்க, அதை கொடுத்து அவரை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. இங்கேக்கு ஒரே கனவுலயே இருப்பான். யுமி அந்த பிளான்ட்டை பார்த்து ரொம்பவே ஹாப்பியா அதுக்கு தண்ணி எல்லாம் ஊத்துறதை பார்த்து கிம் டோருக்கு வெளியில இருந்து இதை பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலா யுமி லீ அண்ட் சோட்ட இந்த பிளான்ட் யாரோடதுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. சங்மின் திரும்பியும் ஜின்ஹியை பார்த்து நேத்து நான் நிறைய டைம் கால் பண்ணிட்டே இருந்தேன், நீ ஏன் எடுக்கலன்னு கேட்கும்போது ஜின்ஹி சங்மின்ட்ட நீ எதுக்காக எனக்கு கால் பண்ற, நான் எதுக்காக உன்னோட கால் அட்டென்ட் பண்ணணும்னு ரொம்ப திமிரா பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு நர்ஸ் வந்து ஜின்ஹிட்ட டாக்டர் சிம் உங்களை இமீடியட்டா வர சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. ஜின்ஹி ஒரு பேஷண்ட்டை தரவா செக் பண்ணாம டிஸ்சார்ஜ் பண்ணிருப்பாங்க. அவங்க ஸ்டொமக் பெயின் திரும்ப அட்மிட் ஆனதுனால டாக்டர் சிம் ஜின்ஹி மேல கோவப்படுவாங்க. பட் இந்த இடத்துல சீஃப் டாக்டர் ஜின்ஹிக்காக ஸ்டாண்ட் பண்ணுவாரு. டாக்டர் சாய் பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு அவங்களுக்கு அப்பெண்டிசைட்டிஸ் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணுவாரு. டாக்டர் சிம் ஜின்ஹியை ரொம்ப திட்டும்போது சீஃப் டாக்டர் சிம் கிட்டே வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவாரு. டாக்டர் சாய்மே இதான் சான்ஸ் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் நல்லாவே பிளேம் பண்ணுவாரு. இதனால அங்க இருக்கிற எல்லாருமே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. ஜின்ஹியும் தான் திரும்ப திரும்ப மிஸ்டேக் பண்றது நினைச்சு ரொம்ப ஷேமா ஃபீல் பண்ணுவாங்க.
டாக்டர் சாய் ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு இனிமேலாவது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல எந்த தப்பு நடக்காத மாதிரி பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போவாரு. சீஃப் டாக்டர் டெரஸ்ல நிக்கும் போது டாக்டர் சிம் அங்க வந்து நீ எதுக்காக கண்ணை மூடிட்டு ஜின்ஹிக்கு சப்போர்ட் பண்ற, இந்த மாதிரிலாம் நடந்துக்காதுன்னு சொல்லும்போது சீஃப் டாக்டர் அவளோட ஏஜ்ல நானும் இப்படிதான் இருந்தேன்னு சொல்லுவாரு. பேஷண்ட்ஸ் அவ நல்லாவே டேக் கேர் பண்ணுவா, ஒரு சில மிஸ்டேக்னால அவளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாம போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவாரு. ஜுன்ஹா ஜின்ஹி அம்மாட்ட மேரேஜ் சர்டிபிகேட் காமிப்பான். அதை வாங்கி பார்த்து அவங்க ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆவாங்க அவங்க பொண்ணு மேல. அப்புறம் என்ன பண்றது, ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு குழந்தைய தூக்கி ரொம்பவே ஹாப்பியா கொஞ்சிட்டு இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல இன்டர்ன்ஸ்க்கு அவங்களோட டியூட்டி ஸ்கெடியூல் அலாட் பண்ண சொல்லிருப்பாங்க. சங்மன் மார்னிங் ஸ்கெடியூல் போட்டா ஜின்ஹி அதுக்கு ஆப்போசிட்டா நைட் ஷிஃப்ட்ல டியூட்டி அவங்களுக்கு அலாட் பண்ண சொல்லுவாங்க. இதை பாக்குற சங்மன் ஜின்ஹிட்ட வேணும்னே பண்றேன்னு கேட்கும்போது நீ வேணான்னு தான் பண்றேன்னு சொல்லுவாங்க. பிராக்டிஸ் ரூம்ல இன்டர்ன் எல்லாத்துக்கும் சீஃப் டாக்டர் டெமோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க வந்து ஹாஸ்பிட்டல் டைரக்டர் ஜின்ஹியை ஃபயர் பண்ண வேணாம்னு மேனேஜ்மெண்ட்ல சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாரு. இதை கேட்ட ஜின்ஹி ரொம்பவே ஹாப்பியா சீஃப் டாக்டர் ஹக் பண்ணி தேங்க்யூ சொல்லிட்டு இருப்பா. இதை பாக்குற சங்மன் நமக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் வேற யாருக்கும் கிடைக்குதுன்னு அப்படியே ஸ்டன் ஆகி நிப்பான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். தேங்க்யூ.